அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாள் ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர் எங்கோ போய்க் கொண்டிருந்தார். சற்று தொலைவு போன பின் வழியில் ஒரு புதர் தென்பட்டது. புதரில் இருந்து கீச் கீச் என்று குருவி குஞ்சுகளின் குரல் கேட்டது. அக்குரலை கேட்டு சஹாபி புதருக்குள் நுழைந்தார். உள்ளே சின்னஞ்சிறு குருவி குஞ்சுகள் இருந்தன. அக்குஞ்சுகளை பார்த்து சஹாபி மகிழ்ந்தார். அவற்றை பிடித்தும் தன் துப்பட்டியில் வைத்து கொண்டு புதரில் இருந்து வெளியே வருகின்ற சமயத்தில் தாய்க்குருவி தன் குஞ்சுகளுக்கு இரை தேடிக்கொண்டு அங்கே திரும்பி வந்தது. துப்பட்டிக்குள்ளே இருந்த குஞ்சுகள் கீச் கீச் என்று குரல் கொடுத்தன. தாய்க்குருவி அந்த மனிதர் தன் குஞ்சுகளை பிடித்து கொண்டு போவதை அறிந்து கொண்டது. மிகவும் துயரத்துடன் கத்திக்கொண்டு அப்பறவை சஹாபியின் தலைக்கு மேல் சுற்றி சுற்றி பறந்தது. சஹாபி குருவி கத்துவதை பொருட்படுத்தாமல் குஞ்சுகளை துப்பட்டியால் போர்த்தி பிடித்தபடியே திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். சின்னஞ்சிறு குருவி குஞ்சுகளை கண்ட திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனம் உருகிற்று. சஹாபியை பார்த்து இந்த குஞ்சுகளை எங்கே கிடந்தன என்று கேட்டார்கள். சஹாபி நடந்தவற்றை எடுத்துச் சொன்னார். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இலகிய மனம் உடையவர்கள். குஞ்சுகளை தாய்க்குருவியிடம் இருந்து பிரிப்பதையும் தாய்க்குருவியை குஞ்சுகளையும் கொடுமைப்படுத்துவதையும் எப்படி சகித்து கொள்வார்கள்? சஹாபியை பார்த்து போய் குஞ்சுகளை எங்கிருந்து எடுத்தீர்களோ அங்கேயே விட்டு வாருங்கள் என்று கூறினார்கள். சஹாபி திரும்பிச் சென்று குஞ்சுகளை இருந்த இடத்தில் விட்டுவிட்டு வந்தார்.